ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விளாக் போன வாரம் சாட்டர்டே எடுத்ததுங்க. சடனா ஃப்ரைடே நைட்டு தான் ஒரு கண்டடென்ஸ் நியூஸ் வந்தது. ஸோ அத்தையும், மாமாவும் காலையிலேயே ஒரு 7 மணி போலவே கெளம்பிட்டாங்கங்க. நான் வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு, ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்த டைம்ல தான் பாப்பா எந்திரிச்சு வந்தா. அவள கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டு, பிரஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அவ விளையாண்டுட்டு இருந்தா. நான் அந்த டைம்ல சரி வீடெல்லாம் கிளீன் பண்ணிர்லான்னு இந்த சோஃபாவோட அந்த பெட்ஷீட் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. அது என்னன்னே தெரியல. நானும் டெய்லியுமே சலிக்காம நானு, அத்தை, மாமா 3 பேருமே கிளீன் பண்ணி வச்சுட்டுருப்போங்க. ஆனா, என் 2 பாப்பாவும், தம்பியும் மேல ஏறி குதிச்சு, குதிச்சு அத கீழ தள்ளி விடுறதாங்க வேல. மேக்ஸிமம் டைம் அது கீழ தாங்க கிடக்கும். காலையில மட்டும் தான் நீட்டா எடுத்து வைக்கிறது. மத்த டைம் எல்லாமே வெளிய தாங்க இருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு, நானும் அந்த சோஃபா ஃபுல்லா கவர் ஆகுறது மாரி ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டுருக்கேன். அது சோஃபா கொஞ்சம் பெருசா இருக்கிறனால அந்த சைஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. அப்புறம் தம்பியும் எந்திரிச்சு வந்துட்டானுங்களா, சரி அவங்க 2 பேத்துக்குமே பால் காய்ச்சி குடுத்துரலான்னு 2 பேத்துக்குமே அவங்க கப்ல தாங்க ஊத்தி குடுக்கணும். தம்பிக்கு ப்ளூ, பாப்பாக்கு கிரீன். 2 பேருமே அவங்களோட கப்பயுமே மாத்திக்க மாட்டாங்கங்க. ஒரு தாட்டி பாப்பாவோட கப்பு இருந்துச்சு, தம்பியோட கப்பு இல்ல. பாப்பா பாப்பாவோட கப்ப தம்பி குடிச்சுட்டு இருந்தான். உடனே புடுங்கிட்டா அவ என்னோடது கிரீன் கலரு அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து அவங்களோட கப்ப அவங்களுக்கு தாங்க குடுத்துறது. பாலெல்லாம் குடிச்சுட்டு அவங்க கொஞ்ச நேரம் விளையாண்ட்டு இருந்தாங்களா, நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவங்களுக்கு டிஃபன் தாங்க செஞ்சுட்டு இருந்தேன். வீட்ல ஒருத்தி பாப்பாவும், தம்பியும் பார்த்துட்டு இருந்தாலே டைம் போறதே தெரிய மாட்டேங்குதுங்க. அவங்களுக்கு பால் குடுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கூட இல்ல பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சுங்க. நைட்டு இட்லிக்கு தக்காளி கடையல் தாங்க நாங்க செஞ்சிருந்தோம். எங்க அத்தை உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது கூடவே பீக்கங்கா போட்டு தக்காளி கொஞ்சம் நெறைய போட்டு கடையல் தாங்க செஞ்சிருந்தாங்க. அது இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மாவும் இருந்ததுங்களா, பாப்பாவுக்கும், தம்பி அப்புறம் எனக்கு 3 பேத்துக்குமே அந்த தோசையே வச்சுட்டோங்க. ஏன்னா நாங்க 3 பேர்னால இருக்கிறதே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நான் எப்பவுமே அவங்களுக்கு ஊட்டும்போது, ஒண்ணு நான் சாப்பிட்டுட்டு தான் ஊட்டுவேங்க. ஏன்னா, அப்பதான் நமக்கு எனர்ஜி இருக்கும். ஏன்னா 2 பேத்துக்குமே மேக்ஸிமம் நான் ஒரே டைம்லயே ஊட்டிருவேங்க. 2 பேத்துக்கும் தனித்தனியா டைம் எடுத்துக்கவும் முடியாது. ஸோ பொறுமையா உட்காந்து ஊட்டுறதுனால, நான் சாப்பிட்டுட்டு தான் அவங்களுக்கே ஊட்டி விடுவேங்க. அப்படி இப்படின்னு பார்த்து மணி 10:30க்கு மேல ஆயிடுச்சுங்களா, நான் இப்ப வந்த நாள்ல இருந்தே இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அப்புறம் கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, அ மருதாணி இது எல்லாமே கொஞ்சம் நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே எடுத்துட்டு முடியாதா, அதனால அத பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம கொண்டு போயிரலான்னு சொல்லிட்டு, நான் நிழல்லயே காய வச்சுறதுங்க. இலையெல்லாம் கூட கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிரும். ஆனா இந்த பூ மட்டும் நமக்கு அதிகமா கிடைக்காதுங்களா, ஸோ நான் சாமிக்கு பூ வைக்கிற அன்னைக்கு மட்டும் தவிர்த்துட்டு, மத்த எல்லா நாளுமே அந்த செம்பருத்தி பூ அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு, நல்லா நிழல்லயே காய வச்சு எடுத்து வச்சுக்குவேங்க. இவங்க 2 பேருமே விளையாண்ட்டு இருந்தாங்கன்னா, பாப்பா என்ன எடுக்குறாளோ, அதான் தம்பிக்கு வேணும். தம்பி என்ன எடுக்குறானோ, அதுதான் வேணுங்க அவளுக்கும். அவன் ஏதோ புடிச்சு அடிச்சுட்டான் போல இருக்கு. பாப்பா அழுதுட்டே இருந்தா. 2 பேத்தையும் சமாதானப்படுத்தி வச்சுட்டு, சரி 11:30, 12 மணியே ஆயிடுச்சுங்க. 2 பேத்தையும் குளிச்சு விட்டுறலான்னு ஒன் பை ஒன்னா குளிச்சு விட்டேங்க. டெய்லியுமே ஒரு 11:30, 12:00 போல ஒன் பை ஒன்னா குளிச்சு விட்டுருவேங்க. ஏன்னா, மதியத்துக்கு மேலன்னு பார்த்தா அவங்க கொஞ்ச நேரம் தூங்கிருவாங்களா, ஸோ ஈவினிங் ஆயிரும். அதனால காலையிலேயே குளிச்சு விட்டா, அது இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்பா இருப்பாங்க. தம்பி கொஞ்சம் லேட் ஆனாலுமே, "அம்மா குளிக்கணும்" அப்படின்னு அவனே கேட்டுருவாங்க. 2 பேத்தையும் குளிச்சு விட்டுட்டு, கொஞ்ச நேரம் டிவி போட்டு விட்டேங்க. கொஞ்ச நேரம் இந்த கார்ட்டூன் டிவி YouTubeல போட்டு விட்டேனா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்ல நானும் போய் குளிச்சுட்டு, அவங்களுக்கு லஞ்ச் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. அன்னைக்கு லஞ்சுக்கு நாங்க 3 பேர் மட்டும்னால குழம்பு ரசம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு, காலையிலேயே காளான் வித்துட்டு வந்தாங்களா, ஸோ 1 பாக்கெட் மட்டும் வாங்கி வச்சிருந்தேங்க. அரிசியுமே ஊற வச்சுட்டேனுங்களா, ஸோ அதையும் சாப்பாட்டுக்கு வச்சுட்டு, க காளான் நான் கிரேவி மாரி கூட பண்ணலைங்க. ஜஸ்ட் காளான் ரைஸ் மாரி பண்ணி குடுத்துக்கலான்னு, நான் ஒரு 200 கிராம் காளான் தாங்க எடுத்திருந்தேன். அத நல்லா மஞ்சத்தூள், தண்ணி 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, கொஞ்சம் சின்ன சின்னதா ஓரளவுக்கு பெருசா கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ரைஸ் பண்ணும்போது, நீங்க மேரினேஷன் பண்ணி பண்ணீங்கன்னா, நல்லா உப்பு, காரம் எல்லாம் அதுல இறங்கிருங்க. நான் மேரினேஷனுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், கொஞ்சமா பெப்பர், அதுக்கப்புறமா
இஞ்சி பூண்ட வந்து நான் தட்டி சேர்த்துட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சமா உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 டூ 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்தீங்கன்னா, அந்த கறி மசாலா சேர்த்தும்போது வந்து நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலாவே இருக்குங்க. சாப்பாடு விசில் போறதுக்குள்ள காளானும் வந்து நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேங்க. தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பில, ஒரு தக்காளி. தக்காளி வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க. அதையும் கட் பண்ணிட்டு, காய்க்கு வந்து நான் மட்டும்னால பொரியல் எதுவுமே செய்யலைங்க. டெய்லியுமே வந்து குழம்பு, ரசம், பொரியல் 3மே கரெக்ட்டா செஞ்சுருவேங்க. அன்னைக்கு வந்து பன்னீர் மட்டும் தாங்க நான் செஞ்சிருந்தேன். ஏன்னா, பசங்களும் வந்து பன்னீர் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்களா, அவங்களுக்கு வந்து லைட்டா அந்த மசாலாலாம் சேர்த்தாம கொஞ்சமா குழம்புத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, லைட்டா வந்து மிளகு. இது மட்டும் சேர்த்து நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேங்க. காளான் ரைஸ்க்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, வெங்காயம், கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம், நான் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துட்டேங்க. தக்காளி சேர்த்து நல்லா குழைவா மசிஞ்சதுக்கு அப்புறமா, நான் வந்து காளானையும் சேர்த்துட்டேங்க, மேரினேஷன் பண்ணி வச்சிருந்தது. அதையும் சேர்த்து லைட்டா தண்ணி தெளிச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க. இந்த மாரி வதங்குனதுக்கு அப்புறமா, நான் ரைஸ் வந்து சாப்பாடு செஞ்சு நல்லா தட்ல போட்டு ஆற வச்சு உதுத்து வச்சுட்டேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கடைசியா வந்து மல்லி இல தூவி இறக்கிட்டா, சூப்பரான காளான் ரைஸ் வீட்லயே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ரைஸ் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட அந்த கறி மசாலா சேர்த்துனதுனால செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபிய வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து பன்னீர் டிக்காவும் நான் ரெடி பண்ணிட்டேங்க. சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டுருக்கும்போதே வந்து, எனக்கு இந்த சச்சின் படம் இப்ப ரிலீஸ் பண்ணாங்களா, அது ரொம்ப நாளாவே வந்து நான் YouTubeல சர்ச் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனா வந்து அப்லோட் பண்ணாமயே இருந்ததுங்களா, கரெக்ட்டா வந்து நேத்து என்னமோ ஞாபகம் வந்துச்சு பார்க்கணும்னு. அத பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என் பாப்பா வந்து, "அம்மா எனக்கு முடி வேணும்" அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாளா, அவளுக்கு கட்டி விட்டேங்க. அது வந்து கீழ முடிச்சு போட்டு விடணும். தம்பி வந்து, "எனக்கும் கட்டி விடுமா, ஆனா கீழ முடிச்சு வேணான்னு" சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு இருந்தாங்க. 2 பேத்து கூடயும் பேசிட்டு இருந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு, அத்தை வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டு போயிருந்தாங்களா, சரி அதையும் எடுத்து மடிச்சு வச்சிரலான்னு, அடிக்கிற வெயிலுக்கு வெளிய வரவே முடியலைங்க. எல்லாமே மடிச்சு வச்சுட்டு மேங்கோ லஸ்ஸி தாங்க போட்டிருந்தேன். மேங்கோ நெறைய இருந்ததுங்களா, சரி லஸ்ஸி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் ஒரு 1/2 கிளாஸ் குடுத்துட்டு, நானும் வந்து குடிச்சிட்டு இருந்தேங்க. அந்த டைமுன்னு பார்த்துட்டு தம்பி வந்து என் கூட விளையாண்டுட்டு இருந்தான். "கொஞ்ச நேரம் பேசுமா" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கூட கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டோரி சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தேங்க. அவனுக்கு என்னடான்னா, என் மடியில தூங்கவே இடம் பத்தலைங்க. கொஞ்சம் ஹைட் ஆயிட்டானா, அதனால வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு, "அம்மா நான் பெட் எடுத்துட்டு வரேன்னு" போயிட்டான். அந்த டைம்ல பாப்பா என்ன பண்ணா, அவ வந்து தூங்குறேன்னு சொல்லிட்டு, என் கூட விளையாண்டுட்டு இருந்தா. அவளுக்கு வந்து கரெக்ட்டா இருந்ததுங்களா சாயறதுக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. தம்பி வந்து அவன் பாட்டுக்கு போய் பெட் எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு இருந்தாலே நாள் போறதே தெரியாதுங்க. எப்படியோ ஆடி அசைஞ்சு 2 பேரையும் தூங்க வைக்கலான்னு போனா, அவங்க என்ன தூங்க வச்சுருவாங்க போல இருக்கு. எப்படியோ சமாளிச்சு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கூட தூங்கியிருக்க மாட்டாங்கங்க. நான் அந்த டைம்ல வந்து சரி கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ப்ளவுஸ் டிசைன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் கலர் வந்து என்னோட ரிசப்ஷன் ப்ளவுஸுங்க. செமையா வந்து போட்டு குடுத்துருந்தாங்க அந்த அண்ணா. நான் காமிக்கிற எல்லா ப்ளவுஸுமே வந்து ஒரே இடத்துல தாங்க நான் போட்டிருந்தேன். அந்த அண்ணா வந்து எனக்கு சூப்பரா போட்டு குடுத்தாங்க. ஃபினிஷிங்கும் செமையா இருந்ததுங்க. 2ண்ட் ஒன் வந்து இந்த போட் நெக் மாரி ஃபர்ஸ்ட் டைம் இப்ப ரீசென்ட்டா தான் நான் போட்டிருந்தேங்க. குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்காக அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்ப 3ர்ட் ஒன் வந்து இந்த ரோஸ் கோல்டு பிங்க் கலர் வந்து ரீசென்ட்டா தாங்க நான் போட்டிருந்தேன். அந்த சாரி வந்து புது சாரி இன்னும் கட்டக்கூட இல்லைங்க. இந்த மெரூன் கலர் வித் பாட்டில் கிரீன் சாரி வந்து என் தம்பி பாப்பாக்கு வந்து காது குத்துக்காக எடுத்ததுங்க. அந்த அண்ணாவே தான் வந்து ஓனா டிசைன் பண்ணி குடுத்தாங்க. சாரில இருக்கிற டிசைன் போட்டு. இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க் டிசைன் தாங்க. சாரியோட காமிக்கும்போது ரொம்ப லென்த்தா போகும் வீடியோ. அதனால வந்து நான் ப்ளவுஸோட டிசைன்ஸ் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேங்க. இந்த எல்லோ கலரோட மஸ்டர்ட் கலரோட ப்ளவுஸ் சாரி கலர் வந்து ராயல் ப்ளூ கலருங்க. இந்த கிரீன் கலர் ப்ளவுஸ் வந்து என்னோட ரிசப்ஷன் 2ண்ட் டே ரிசப்ஷனோட சாரி ப்ளவுஸுங்க. இதனோட சாரி கலர் வந்து ப்ளூ கலருங்க. இந்த ராயல் ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து என்னோட நிச்சயத்துக்கு எடுத்து குடுத்த சாரீங்க. நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சு நிச்சயம் பண்ணுவாங்கல்ல, அப்ப எடுத்து குடுத்ததுங்க. இதனோட சாரி கலர் வந்து கேரட் கலர் வித் பார்டர் வந்து ராயல் ப்ளூங்க. இந்த 2 லாஸ்ட்டா காமிச்ச 2 ப்ளவுஸுமே வந்து நான் என்ன பண்ணேன் தெரியாம ஸ்டிச் பண்ணிட்டேங்க. ஸோ, அதனால வந்து ஆரி ஒர்க் பண்ண முடியாது. மெஷின் எம்ப்ராய்டரி தான் போட முடியும்னு சொல்லிட்டாங்கங்க.
ஸோ, அதனால வந்து 2 ப்ளவுஸுக்குமே நல்லா கிராண்டா மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு குடுத்தாருங்க அந்த அண்ணா. மேக்ஸிமம் நான் காமிச்ச எல்லா ப்ளவுஸுமே வந்து ஒரு 3 டூ 4000க்குள்ள தாங்க வரும். கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே வந்து 2000க்குள்ள இருக்குங்க. எல்லாமே வந்து எனக்கு சூப்பரா பண்ணி குடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு சின்னதா ஒரு லைக் குடுத்துட்டு, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.